என்ன செடி வாங்கணும்னு சொன்னேன்? கொய்யாக்கா செடி. கொய்யாக்காவே நம்ம வீட்டுல இல்ல. கொய்யாக்கா வாங்குமா? எந்த கொய்யாக்கா கேட்ட? இது வந்து பால் கொய்யா, நல்லா இருக்கும். அது கொண்டாங்க. ஆனா உண்மையே வேற மாதிரி இருக்கு சீட்டு. பட்டுக்குட்டி, என் பிள்ளைங்க எல்லாம் வேலை பார்க்கறதுக்கு நம்பர் 1. இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். சரி, வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி தோசை பார்ப்பாங்களா அப்படியே பார்த்துட்டு வரலாங்கிறதுனால தான் கிளம்பிட்டோம் எல்லாரும். விஜி வந்துட்டு பைக்கில் நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டான். இப்போ நம்ம இங்கேருந்து போயிட்டு திவியை கூட்டிகிட்டு அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம். சரி, போகலாமா? போகலாம். திவி எங்கே? என்னடா இது? இங்கே பாரு, இன்னும் எல்லாம் பைக்கு நிற்கிது. ஓ, அதை சொல்லிட்டு இருக்கானா? பயங்கரமான ஆளு இது. ஏய், ஏன் இங்க வந்திருக்க? சிரிப்பா பாரு. ஏன் வந்திருக்க? நிவி, இங்க உட்கார்றதுக்கே எனக்கு பயமா இருக்குமா? இத புடிச்சு அமுக்கி இத ரிப்பேர் ஆக்கிட்டான். அடுத்து இந்த முன்னாடி மேல தொங்குது பாத்தியா? ரிப்பேர் எல்லாம் ஆக்கல, செட்டிங்ஸ மாத்தி விட்டுட்டான் நம்ம டச் பண்ணாத அளவுக்கு. அதுக்கப்புறம் திவி தான் வந்துட்டு ஏதோ பண்ணி வர வச்சுட்டான். அது ஜாலியா பாரு, இது ஹாப்பியா பாரு. அது திவி எது கைய வச்சாலும் நல்லா போய்டுமா. அப்பா எங்க? என்னது? ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். ஹாய் சொல்லு. ஹாய் சார். எங்க போறோம்? எங்க போறோம்? கோயிலுக்கு. எப்படி சாமி கும்பிடணும்? சாமி கும்பிடு. வெரி குட், சூப்பர். சாமி எப்படி கும்பிடணும்? ஒரு சில பேர் கேக்குறாங்களே சீத்து, ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நிவி எப்படி ஆக்ட் பண்றான்னு சொல்லிட்டு. ஆமா, அது எல்லாமே ரியலா வந்து நிவி பண்ணுவான். ஆமா, அததான் நாங்க வந்துட்டு கண்டென்ட்டா எடுக்கிறோம். சோ அந்த டயத்துல அவனை பண்ண வைக்கிறது தான் நம்மளோட பெரிய டாஸ்க். அது நம்ம அவன் பண்ற விஷயங்கிறதுனால பண்ணிடுவான். ஆனா ரொம்ப செஞ்சு விட்டுருவானா. கீழே உட்காருங்க. கீழே உட்காந்துக்கோ. திவி ஸ்கூலுக்கு வந்துட்டோம். திவியை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இதையும் கொண்டு போயிடு கையில, இல்லைன்னா முடிஞ்சு எங்களை போய் அண்ணனை போய் கூட்டு வாங்க. கூட்டு வர சோளக்காட்டு ட்ரெஸ் எதுக்குடி போட்டு வந்த? சோளக்காட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தவனே என்ன சொல்றான் பாரு. சோளக்காட்டு ட்ரெஸ் என்னையே தான் சொல்றான். இதையா? அப்புறம் நீ யார இவனை சொல்ற? உனக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்குப்பா. சரி சரி, போயிட்டாங்க. பாய் பாய். நான் போய் திவியை கூட்டு வந்துடுறேன். இது ஆனா சோளக்காட்டு போப்ப மாதிரியே தான் இருக்கு. வெயிட் போ. வா. பாய். எனக்கு பசிக்குதுடி சித்து. எனக்கும் பசிக்குது தான். சரி, சாப்பிட்டே போயிடுமா? சாப்பிட்டு போயிடுமா? அவனுக்கு ஃபோன் அடிச்சிங்களா? ஃபோன் அடிக்கிறியா? அடிக்கலையா? சரி, செல்ல தடி. நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் ஜாதகம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோயிலுக்குள்ளேயே பார்த்துருவோம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தோம்னா 5000 ரூபா கேட்குறாங்க. ஒரு ஆளுக்கு பார்ப்பாங்களாம். 5000 4000 ஆகுமா. கைரேகை கொடுத்துட்டு 1/2 hour வெயிட் பண்ணணுமா. 4000 5000லாம் பார்க்க வேணாம். 1500 ரூபாய்க்கு வந்துட்டு ஒருத்தவங்க நல்லாவே பார்ப்பாங்களாம். முன்னாடியிலேருந்து பார்க்குறவங்களாம் அவங்க. ஸோ அதனால் கோயிலுக்குள்ளேயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டு வந்துட்டு இப்போ இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் இல்லை? போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம். செப்பல் போடாமல் வந்துட்டா மாதிரி சீத்து. நம்ம எப்பவுமே காரில் தான் கிடக்கும். நான் க்ளீன் பண்ண போனேன் இப்போ சர்வீஸ் விட. அதுதான் அப்போ எடுத்து வச்சாச்சு. அவனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து செப்பல் போட்டு வரலாங்கிற, ஷூலாம் போட்டு போவான். எங்கே இருக்க? வயது ஏ, இங்கே இவ்வளோ கிளப்பி கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுடா. எந்த இடத்துல இருக்க கரெக்டா? சரி சரி, நான் கோயிலுக்குள்ளே வந்துடுறேன் டேரக்டா. கோயிலுக்குள்ள தான் நிக்கிறேங்க. கோயிலுக்கிட்ட நீ எங்க நிக்கிற? அங்கதானே ஜாதகம் பார்க்கணுமா? ஆமா, இங்க வெளியில வந்துட்டு எவ்வளவு தெரியுமா சொல்றாங்க? 5000 ரூபா சொல்றாங்க. அதனாலதான் உள்ள வந்துட்டு யாரோ 1000 ரூபா அந்த மாதிரி பாக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. நாடி ஜோசியம். அதான் அங்க போயிட்டு இப்ப பாத்துட்டு வருவோம். சரி ஓகே. இல்ல திறந்தா இருக்கு. சரி வரியா? நம்ம ஈவினிங் ஆட சாமி கும்பிட்டு போகலாம். அப்போ கூட்ட மாட்டாங்க, சாமி ஆரத்திலாம் காமிப்பாங்க. சரி வா போகலாம். இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம். வாங்க. வா வா வா, இங்கே நல்லா தான் இருக்கும். இது மேற்கு வாசல். நீ கரெக்டாக இந்த இடத்துல வந்துடு. அது இது அது பேர் என்ன? ஸ்ரீ ராம விலாசன் இருக்கும். அங்கே வந்துடுறேன். ஒருத்த மைண்ட் வைஸ் வந்துடும். நம்ம சாப்பிட்ருக்கலாமே பேசாம, இவனை வச்சுக்கிறதுக்கு பதிலாக. நிதியை வந்து விச்சு வச்சுட்டு இருக்கானா. சரி, அதனால நான் அறக்க பறக்க சாப்பிட்றேன். இது வரைக்கும் நீ நாடி தோசை பார்த்துருக்கியா?
பார்த்ததே இல்லை தானே, ஃபஸ்ட் டைம் தானே பார்க்க போகிறேன். நான் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன்னா கொடுமுடியில், அங்கே பார்த்துருக்கேன். கொடுமுடியில் பார்த்துருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் நாடி தோசையை பார்த்துட்டு வந்திருக்கேன். வேலை பார்க்கும்போது ஈரோட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ பார்த்துருக்கேன். ஃப்ரெண்டு கூட போய் பார்த்துட்டு வந்தேன். நான் நினைச்சு ஒரு 500 அப்படி தான் இருப்பேன் நினைச்சேன். அப்போவே 500 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கொஞ்சம் 5000 சொன்னோன்னே எனக்கு தலை சுத்தல் வந்து 500 இருந்தது 5000 எடுத்து போகிறோம். நாங்கள் இப்போ இதனாலதான் அம்மா தான் நாடி வரதில்லை ஜோதிடம் பார்த்துட்டு கிளம்புறோம் வீட்டுக்கு. புட்டு புட்டு வைக்கிறாரு. புட்டு புட்டு வைக்கிறாரு. அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன நடக்கணுங்கிற கூட சொல்றாரு பாருங்க. ஆமா போ. இப்ப நடக்கிறது அதெல்லாம் செட் ஆகாது சில நமக்கு. அதெல்லாம் என்ன நாடி ஜோதிடம்லாம் சுத்தமான உருட்டு. நல்லா ஊத்துறாரு. ஆமா, காசுக்கு பிடிச்ச தண்டம். அதனால நாங்க விஜிக்கு மட்டும் பார்த்துட்டு வேற யாருக்கும் பார்க்கல. இங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். 6 மாசத்துல கல்யாணம் நடந்துருமா? 6 மாசத்துல 6 மாசத்துல விஜய் கல்யாணம் நடந்துருமா பாப்போம். என்ன செடி வாங்கணும்னு சொன்னேன்? கொய்யாக்கா செடி. கொய்யாக்காவே நம்ம வீட்டுல இல்ல. கொய்யாக்கா வாங்கம்மா. எந்த கொய்யாக்கா கேட்ட? இது வந்து பால் கொய்யா, நல்லா இருக்கும். ரோஸ் கலர் இருக்குள்ள, உள்ளுக்குள்ள அப்படியே இனிக்கணும். அது வேற கொய்யா. இது என்ன கொய்யாக்கா? இது வந்து இந்த பால் கலரா இருக்கும் உள்ளர. பால் கொய்யான்னு பேரு. L49 கொய்யா. L49. நீங்க ரோஸ் கொய்யா கேக்குறது அது வேற. டேஸ்ட் இருக்குமா இது? இருக்குமா, நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு கொய்யா செடி வாங்கி வாங்க வரும்பா. ஒரு கொய்யா போறாங்க இப்ப. ஓ, ஆந்திராவுல இருந்து எடுத்துட்டு வருவீங்களா? ஆமா, உங்க சொந்த வண்டி தானே. இப்ப கொஞ்சம் வேலை கோயில் வேலை அதுக்கப்புறம் ஒத்த நந்தியாவட்டை கொடுங்க. ஒத்த நந்தியாவட்டை. அதுதான் நம்ம வீட்டுல வாங்கி அது வச்சிருக்கோம். அடுக்கு ஒத்தையா இருந்துச்சுன்னா வச்சுக்கேன், மாலையா பெருசா தொடுத்து சாமி மாடத்துல போடலாம். மொட்டா வச்சு மல்லிகைப்பூ மாதிரி வச்சுட்டு போகலாம். அதுக்காக அங்க இருந்தது எல்லாமே ரொம்ப நாள் வளரணுமா, அப்பதான் வந்துட்டு நல்லா காய்க்கும். அந்த மாதிரி செடி தான் இருந்துச்சு. கொய்யாக்கன்று தான் வாங்கலான்னு போனேன், அது கிடைக்கவே இல்லை. சரி, இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல வினோ ஆர்டர் பண்ணி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கொட்டாயில மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இது. ஸோ இதில் தான் நம்ம இதை மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் மண்ணை போட்டுப்போம். மண்ணை போட்டு இதுக்குள்ளே செடி வச்சு மாட்ட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஈரோட்டில் இந்த சாணி பவுட்ரு போட்டு மொழுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பவுட்ரு வந்து பொங்கலுக்கு என் தங்கச்சி வாங்கிட்டு வந்தா இல்லையா, அந்த பவுட்ரு இருந்துச்சு. அதை போட்டு என்ன பண்ணிட்டேன், மொழுவிட்டேன். பார்த்ததுக்கப்புறம் ஒரே மஞ்சள்னு இருந்துச்சா, வினோக்கு பிடிக்கவே இல்லை. இதையாண்டி அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினானா. அதுக்கப்புறம் அதை கழுவி விட்டுட்டு சாணி போட்டு மொழுவினேன். இதுவும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ 2 ப்ராசஸும் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக சரி பெயிண்டே அடிச்சிடுவோம் உன் திருப்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு விட வேண்டியதான். பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டான், சுண்ணாம்பு மட்டும் வாங்கலை. ஸோ நாளைக்கு வாங்கிட்டு வந்துட்டு அடிச்சு விட வேண்டியதான். அதுக்கு தான் இன்றைக்கி அலசி விட்டு காய வச்சிட்டோன்னா நாளைக்கு அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால அலசி விட்டுட்ருக்காங்க. நான் வந்துட்டு மண்ணை கொட்டி அந்த பட்ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஆமாம், அப்படியே நல்லா அப்படியே கலராக இருக்கும். பட்டுக்குட்டி என் பிள்ளைங்க எல்லாம் வேலை பார்க்கறதுக்கு நம்பர் 1. என்ன செஞ்ச வேலையை கெடுத்து விட்டு போகிறதுக்கா இவ்வளோ இப்போ பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயோ சரிப்பட்டு வர மாட்டான். இங்கே பத்தியா கீழே கொட்டிட்டு இருக்கான போய் பெயிண்ட் அடிச்சு கோலம் போட்டோம்னா வச்சுக்கேன், இவனை 2 பேரும் அதுலயே தான் கையை வச்சிட்டு இருப்பான். இவன் கூட பரவாயில்ல, பெரியவனா இருக்கான், இவன் சொன்னா புரிஞ்சுப்பான். இந்த குட்டி வாண்டு இருக்கு பாருங்க, இப்பயே அங்க அலசி விட முடியல. போய் அதை இவனும் சேர்ந்து அலசுறான். நாளைக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும்னு தெரியல. அதான் நைட்லயே வேலை பார்த்தலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப சாணியில போட முடியாதுல, பெயிண்ட் ஒட்டாது. அதனாலதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. அந்த இடம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? வேற மாதிரி இருக்குல்ல அந்த லைட்டுக்கு? அதுக்கும் சூப்பரா இருக்கு. இந்த லைட் வந்துட்டு வினோ வந்துட்டு அந்த பழைய ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த லைட் போட்டுதான். சூப்பரா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நாரை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி ஒரு வழியா கிளீன் பண்ணிட்டோம். அதுதான் ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. ஒரு வழியா ஃபுல்லா அந்த சாணி கீனி எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. அது எடுத்தாச்சு. நாளைக்கு பெயிண்ட் வாங்கிட்டு இப்பதான் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், மேல அந்த கட்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் சேர்த்து பூசி விட்டுட்டேன். அவ்வளவுதாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே மாட்டிடுமா? அவ்வளோதான். அப்படியே எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி வந்து மாட்டணும்னு. மாட்ட முடியுதா சித்து? மாட்டிடுவேன். மாட்டிடுவியா? நான் வரட்டுமாலாம்? வேண்டாம். கரெக்டா இருக்கா? சூப்பரா நேரா? நேராக தான் இருக்கு. லைட்டா நேரா இல்லாத மாதிரி இருக்குது. நேராக தான் இருக்கு. எல்லாத்தையும் மாட்டினதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ கரெக்ட் பண்ணிக்கோ. நான் ஃபஸ்ட்டு மாட்டுறேன் உனக்கு. நான் இங்கே மேலே இருக்கும்போது கரெக்டாக இருக்குது, கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் உண்மையாக வேறு மாதிரி இருக்குது சீத்து. போட்டுட்டு உளுந்துட போய் சீத்து, அடியில் பிடிச்சிக்கோ.
ஆனால் உண்மையே வேற மாதிரி இருக்கு சீத்து. ம் ஆ வேற மாதிரி தாண்டா இருக்கும். அது கொண்டு வாங்க. இன்னும் ஒன்று கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த சைடு வந்து நம்ம வேற என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். இதோட அவுட்புட் வந்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லையா? இன்னும் ஆமாம். சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேங்க. காலையிலேருந்து வந்துட்டு அம்மாவை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டு போகணுங்கிற ஒரு ஆசையும் கூட. ஏன்னா ரொம்ப நாள் ஆகுதுமா நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயின்னு சொன்னாங்க. சரி அப்படியே போயிட்டு நாடி தோசையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போயிட்டு எல்லாருக்கும் பார்க்கறதுக்குலாம் முடியாது. ஏன்னா ரேட் ரொம்ப சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு விஜிக்கு மட்டும், அவனுக்கு தான் இப்போதைக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அவனுக்கு மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம். வர வழியில் வந்து செடி வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா செடியும் அங்கே எதுவும் அமையலையா, அதனால ஒரே ஒரு செடி மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதை காலையில் தான் நடணும். இப்போதைக்கு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு அந்த பெயிண்ட் அடிக்கணுங்கிறதுக்காக கழுவியாச்சு. ஓகேங்க. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.